ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், மாயா சின்னு சீரியலை பற்றி தான் நம்ம இந்த வீடியோக்குள்ளே பார்க்க போகலாம். ஜானகி தான் காட்டுறாங்க. ஜானகிட்ட வந்து லாயர் சொல்கிறாங்க, உங்களை வந்து ஜாமீனில் எடுத்துடலாம் அப்படின்னு சொல்லும் போது ஜானகி இல்லை நான் வரமாட்டேன் அப்படின்றதாங்க. இது கிட்டதுமே அவங்க அதிர்ச்சி அடைகிறாங்க. என்ன மேடம் சொல்லிட்டுறீங்க அப்படிங்கும்போது, ஆமாம் நான் என்ன இருந்தாலும் சரி தான், நான் தப்பு பண்ணியிருக்கிறேன், அதுக்குள்ளே நான் அனுபவிச்சு தான் தீரணும், அதனால நான் ஜாமீனில் வரமாட்டேன் அப்படின்னு ஜானகி வந்து முடிவெடுத்து சொல்லிடவும் இதை கேட்டுட்டு குருவும் அதிர்ச்சி அடைகிறாங்க. இப்போ குருவும் ஜானகிட்ட எவ்வளோ சொல்கிறாங்க, அம்மா நான் சொல்கிறது கேளுங்கம்மா, நீங்கள் கதிரையும் தனாவையும் சேர்த்து வைக்கிறதுக்காக தானே இந்த மாதிரிக்கு வந்தீங்க, அதனால நீங்கள் என்ன வேற எந்த தப்புமே பண்ணலை, அதனால நான் சொல்கிறது கேளுங்க, நீங்கள் வெளியே வந்துருங்கம்மா அப்படிங்கும்போது ஜானகி அதை ஒத்துக்கவே மாட்டேங்கிறாங்க. அடுத்து குரு பார்த்தோம்னா இது மாயா கிட்ட இந்த விஷயத்த சொன்னாதான் இவங்க சரிப்பட்டு வருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு லாயரும் ஏற்கனவே வந்து மாயா கிட்ட இந்த விஷயத்த சொல்லியிருந்தாங்க. அடுத்து பார்த்தோம்னா குருவும் மாயாவுக்கு ஃபோன் பண்ணுறாங்க. ஜானகி அம்மா வந்து தப்பு பண்ணலைன்னு எனக்கு தெரியும், ஆனால் அவங்க எதுக்காக இந்த மாதிரி ஒரு முடிவு எடுத்திருக்காங்கன்னு தான் எனக்கு தெரியல, ஒருவேளை திரும்பவும் கதிர் மாட்டிடக்கூடாது அப்படின்னு சொல்லிக்கிட்டு அவங்க இதுக்காக கூட இந்த முடிவு எடுத்திருக்கலாம், அதனால மாயா நீங்கள் சம்மதிச்சாதான் கண்டிப்பாக ஜானகி அம்மா நம்ம வெளியே அழைச்சிட்டு வந்துடலாம் அப்படிங்கிறாங்க. உடனே வந்து மாயாவும் சொல்கிறாங்க, ஆமாம் நானும் பெரியம்மாட்ட எவ்வளோ சொல்லிட்டேன், ஆனால் பெரியம்மா கேட்க மாட்டேங்கிறாங்க அப்படிங்கும்போது, சரி மாயா உங்ககிட்ட ஒரு விஷயத்தை பற்றி சொல்லலாம்னு நினச்சேன் அப்படிங்கும்போது, என்ன சொல்லுங்க அப்படிங்கிறாங்க. இல்லை நேற்றுக்கு நான் வந்து புவனேஸ்வரியோட பண்ண வீட்டுக்கு போனேன், அங்கே சில விஷயங்கள்லாம் நடந்தது, அது என்னமோ எனக்கு ஒரு டவுட்டாகவே இருக்குது அப்படிங்கிறாங்க. என்ன சொல்கிறீங்க அப்படிங்கும்போது, சரி நீங்கள் நேரில் வாங்க அந்த விஷயத்தை பற்றி உங்கள்கிட்ட பேசணும் அப்படிங்கும்போது மாயாவும் சரின்னு சொல்லிட்டு குரு வந்து ஒரு இடத்த சொல்கிறாங்க. அந்த இடத்துக்கு மாயாவும் வராங்க. அப்போ வந்து மாயா கேட்குறாங்க, குரு நீங்கள் வந்து எதோ சொல்லணுன்னீங்களா, என்ன விஷயம் அப்படிங்கும்போது, இல்லை எனக்கு வந்து ஏதோ சந்தேகமாக இருக்குது, அந்த கார்த்தி வந்து உயிரோட தான் இருப்பான்னு சொல்லி எனக்கு சந்தேகமாக இருக்குது அப்படிங்கிறாங்க. அப்போ மாயாவும் சொல்கிறாங்க, ஆமாம் குரு இந்த சந்தேகம் எனக்கு இருக்க தான் செய்யுது அப்படிங்கும்போது, எதை வச்சு நீங்கள் சொல்கிறீங்க அப்படின்னு குரு வந்து மாயா கிட்ட கேட்குறாங்க. இல்லை புவனேஸ்வரி வந்து ஃபஸ்ட்டு வந்து ரொம்பவே வந்து ஆரவாரமாக பண்ணிகிட்டு இருந்தா, ஆனால் இப்போ வந்து அந்தளவுக்கு இல்லை, அவளுடைய நோக்கம் வந்து கதிரையும் தனாவையும் பிரிக்கணும், எங்கள் பெரியப்பாவும் பெரியம்மாவையும் வந்து பழி வாங்கணும், இதுதான் அவளோட லட்சியமாக இருக்குது தவிர மற்றபடி அவள் பையனை காணலைன்னு அவளுக்கு வந்து அந்த இதெல்லாம் இல்லை, அதனால எனக்கு என்னமோ சந்தேகமாக தான் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் அன்னைக்கு கார்த்தியோட முகத்தை நம்ம பார்க்கவே இல்லை, எனக்கு எங்கே சந்தேகம் வந்துன்னா அவசர அவசரமாக எதுக்காக அவங்க கார்த்தி இந்த மாதிரிக்கு பண்ணினாங்க, அதுதான் எனக்கு சந்தேகமாக இருக்குது அப்படின்னு சொல்லவும் இது கெட்டதுமே குருவும் சொல்கிறாங்க, நேற்றுக்கு நான் பண்ண வீட்டுக்கு போனேன், அங்கே இந்த மாதிரிக்கு சாப்பாடுலாம் இருந்தது, கேட்டாக்கி புவனேஸ்வரி நான் தான் சாப்பிட்டேன் அப்படின்னாங்க, ஆனால் அவங்க கையில் வந்து சாப்பிட்டதுக்குள்ளே எந்த இது அறிகுறியுமே இல்லை, நான் கையை பார்க்கும்போது உடனே அவங்க கையை வந்து மறைச்சி வச்சுக்கிட்டாங்க, எனக்கு அங்கேருந்து சந்தேகம் வந்துடுச்சுது, அதுக்கப்புறமா நான் வெளியே வரும்போது விக்கல் எடுக்கிற சவுண்டு கேட்டுது, உடனே பசுபதி வந்து நான் தான் விக்கல் எடுக்கிறேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டு அவர் வந்து இந்த மாதிரிலாம் நடித்தார், எனக்கு என்னமோ பண்ண வீட்டில் தான் ஏதோ ஒன்று இருக்குது, அதாவது ஒருவேளை கார்த்தி உயிரோட கூட இருக்கலான்னு எனக்கு சந்தேகமாக இருக்குது அப்படின்னு குரு சொல்லவும் இது கேட்டதுமே வந்து அவங்க மாயாவும் சொல்கிறாங்க, ஆமாம் கண்டிப்பாக வந்து பண்ண வீட்டில் தான் ஏதோ ரகசியம் இருக்குது, கார்த்தி எப்படி இருந்திருந்தோம்னா கண்டிப்பாக அங்கே தான் இருக்கணும், இப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்கும்போது, சரி நான் ஒரு விஷயத்த சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு குரு வந்து அவங்க மாயா கிட்ட ஒரு விஷயத்தை பற்றி சொல்கிறாங்க. அது என்னன்னு நம்மளுக்கு தெரியல, அது கேட்டதுமே மாயாவும் சரி நம்ம அப்படியே பண்ணிடலாம் அப்படிங்கிறாங்க. இது மட்டும் தெரிஞ்சிருச்சுன்னா கண்டிப்பாக நம்ம வந்து ஜானகி அம்மாவை நம்ம வந்து வெளியவே அழைச்சிட்டு வந்துடலாம், அவங்க எந்த தப்பும் பண்ணலைன்னு சொல்லிக்கிட்டு நம்ம வெளியவே அழைச்சிட்டு வந்துடலாம் அப்படின்னு மாயா கிட்ட சொல்லவும் இது கேட்டதுமே மாயா ரொம்பவே சந்தோஷப்படுதாங்க. அப்போ குரு கிட்ட சொல்கிறாங்க, நீங்கள் வந்து எங்கள் பெரியப்பா குடும்பத்துக்காக நீங்கள் எவ்வளோ கஷ்டப்படுறீங்க, உண்மையில் சொல்லப்போனாக்கி எங்கள் பெரியப்பா குடும்பத்துக்கு மேலே நீங்கள் ரொம்பவே பாசம் வச்சுருக்கிறீங்க அப்படிங்கும்போது உடனே வந்து குரு சொல்கிறாங்க, என்ன இருந்தாலும் சரிதான், இன்றைக்கி நான் அந்த நிலமையில இருக்கிறதுக்கு ரகுராம் அப்பா தான் காரணம், அதுக்காக நான் அவருக்கு நிறையவே செய்யறதுக்கு கடமைப்பட்டிருக்கிறேன், அது மட்டும் இல்லாமல் ஜானகி அம்மாவை பற்றி எனக்கு நல்லாவே தெரியும், அவங்க வந்து ஒரு ஈ எறும்புக்கு கூட அவங்க வந்து துரோகம் நினைக்க மாட்டாங்க, அப்படிப்பட்டவங்க இன்றைக்கி தன்னுடைய குடும்பத்துக்காக அவங்க இந்த மாதிரி ஒரு நிலமையில இருக்கிறத பார்க்கும்போது எனக்கு ரொம்பவே கஷ்டமாக இருக்குது, அது மட்டும் இல்லாமல் பெரியப்பாவும் பெரியம்மாவும் வந்து பேசிக்கிறது கூட இல்லைன்னு சொல்லிக்கிட்டு நான் அதையும் கேள்விப்பட்டேன், அதனால அவங்க ரெண்டு பேரையும் சேர்த்து வைக்கணும், மாயா உன்னை பற்றி எனக்கு தெரியும், நீ இந்த குடும்பத்துக்காக ரொம்பவே கஷ்டப்படுறது எனக்கு தெரியும், அதனால தான் நான் உங்ககிட்ட இந்த விஷயத்தை பற்றி சொன்னேன், சீக்கிரமாகவே பெரியப்பாவும் பெரியம்மாவும் நம்ம சேர்த்து வைக்கணும்னு நீ ஆசைப்படுறேன் இல்லை, அதில் நானும் பங்கெடுத்துக்கிட்டது அப்படின்னு குரு சொல்லவும் இது கேட்டதுமே மாயா ரொம்பவே சந்தோஷப்பட்டுட்டு இருக்கிறாங்க. இந்த மாதிரி நடந்துட்டு இருக்கு. அடுத்து பார்த்தோம்னா வந்து தனாவை தான் காட்டுறாங்க. தனா ரூமில் இருக்கும்போது கதிர் அங்கே வராங்க. வந்ததுமே தனா அப்படின்னு சொல்லி அவங்க பேசுறதுக்காக வரும்போது தனா உடனே கதிரை பார்த்து அவங்க கண் கலங்கிட்டு இருக்கிறாங்க. அப்போ கதிர் சொல்கிறாங்க, தனா நம்மளுக்காக தான் அத்தை இந்த மாதிரிக்கு ஒரு முடிவு எடுத்து போயிருக்கிறாங்க, ஆனால் சீக்கிரமாகவே அத்தையை வெளியே கூட்டிகிட்டு வந்துடணும், அது மட்டும் இல்லாமல் உனக்கு எல்லா உண்மையும் தெரிஞ்சிருச்சு அப்படின்னு மாயா சொன்னா அப்படிங்கவும் உடனே தனா வந்து பார்த்தோம்னா கதிரை வந்து அவங்க பக்கத்தில் கெட்டி பிடிக்கிறதுக்காக வராங்க. அப்போ உடனே வந்து ஆனாலும் அவங்க அப்படியே நிற்க
செய்யவும் அப்போ வந்து கதிர் வந்து பார்த்து சந்தோஷப்படுதாங்க. என்ன தனா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அப்போ தனா சொல்கிறாங்க, கதிர் என்னை மன்னிச்சிருங்க, உங்களை பற்றி நான் எவ்வளோ தப்பாக நினச்சிக்கிட்டேன், அது மட்டும் இல்லாமல் உங்களை நான் எவ்வளோ அவமானப்படுத்தி நான் பேசியிருக்கிறேன், என்னை மன்னிப்பீங்களா அப்படின்னு கேட்கும்போது என்ன தானே இந்த மாதிரிக்கு பேசிகிட்டு இருக்கிற, சொல்ல போனாக்கி உன் இடத்துல யாராக இருந்தாலும் இந்த மாதிரி தான் முடிவெடுப்பாங்க, அதனால நீ செஞ்சதில் எனக்கு எந்தவித கோபமும் கிடையாது, நீ செஞ்சதில் எந்தவித தப்பும் கிடையாது அப்படிங்கிறாங்க. இப்போ நீ உண்மையை தெரிஞ்சுக்கிட்டே எனக்கு அதுவே போகிற அப்படிங்கும்போது அப்போ தானா சொல்கிறாங்க, நான் எப்படி உங்களெல்லாம் தப்பாக புரிஞ்சுக்கிட்டேனோ அதே நிலமையில தான் இப்போ அப்பா வந்து தப்பாக உங்களை புரிஞ்சுக்கிட்டு தாங்க. நான் வந்து உண்மையை தெரிஞ்சுக்கிட்டோம்ல, அதே மாதிரிக்கு கண்டிப்பாக அப்பா வந்து உங்களை பற்றியும் அதே மாதிரிக்கு மாயாவை பற்றியும் எந்த தப்பு இல்லைன்னு சொல்லி அப்பா தெரிஞ்சுக்கிடுவாங்க. அப்போ பாருங்களேன் அப்பா எவ்வளோ சந்தோஷப்படுவாங்க அப்படின்னு. ஆனால் நீங்கள் 3 பேர் கஷ்டப்படுறதுக்கு நான் தான் காரணம் அப்படின்னு சொல்லி நினைக்கும் போது எனக்கு ரொம்பவே குற்ற உணர்ச்சியாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு தானா அழுறாங்க.